கோரக்கர் என்பார் தமிழக சித்தர் ஆவார். இவர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர். இவர் சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்தார். போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது ஜீவ சமாதி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ளது. இவர் தமது இளம் வயதினை கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் கழித்தார். இவரது பிறப்பிடம் எனும் வடநாட்டில் திருத்தலமான கூடன்குடி எனப்படும் இன்று பாகிஸ்தானில் உள்ள பிஷாவர் நகரத்தில் அமைந்து உள்ளது. சிவபெருமானாலேயே பெயர் சூட்டப்பட்ட சித்தர் மச்சேந்திரநாதர். அந்த சித்தர் ஒரு வீட்டு வாசலில் நின்று உணவு கேட்டார். உணவு கொண்டு வந்த பெண் சித்தரை வணங்கி, சுவாமி, எனக்கு பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும், ஆசி கூறுங்கள் என வேண்டி பிச்சையிட்டாள். உன் ஆசை நிறைவேறும் என்ற சித்தர் விபூதியை மந்திரித்து பிரசாதமாக அளித்தார். இதை சாப்பிடமா, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என கூறி சென்றார். அதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி, இந்த மாதிரி ஆளுங்க மயக்கி நிறுத்திக்கிட்டு போயிடுவாங்க, பேசாம அந்த விபூதிய அடுப்புல போடு என்றாள். அதை நம்பிய பெண் சித்தர் மந்திரித்து தந்த விபூதியை அடுப்பு சாம்பலுடன் கலந்து கொள்ளை பக்கம் குப்பை மேட்டில் கொட்டிவிட்டாள். 9 வருடங்களாயின. சித்தர் மறுபடியும் வந்தார். நான் ஏற்கனவே ஊதி வந்த பெண் வீட்டிற்கு சென்று, பெண்ணே, எங்கே உன் மகன்? நான் அவனை பார்க்க வேண்டும் என்றார். அவர் காலில் விழுந்து வணங்கிய பெண், சுவாமி, மன்னியுங்கள், பக்கத்து வீட்டுக்காரியின் பேச்சை கேட்டு தாங்கள் தந்தை ஊதிய பிரசாதத்தை குப்பை மேட்டில் போட்டு விட்டேன் என்றாள். சரிம்மா, அந்த குப்பை மேடு எங்கே இருக்கிறது என கேட்டார் சித்தர். அவரை அழைத்து போய் குப்பை மேட்டை காட்டினாள் அந்த பெண். அங்கு போன சித்தர், கொரக்கா என்றார். என்ன என குரல் வந்தது. குப்பை மேட்டில் இருந்து சித்தர் உத்தரவின் பேரில் குப்பை மேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார்கள். அங்கே குப்பை மேட்டின் அடியில் 9 வயதான ஆண் குழந்தை ஒன்று தவம் செய்யும் நிலையில் இருந்தது. அந்த குழந்தைதான் கோரக்கர். இந்த கோரக்கரால் உருவானதுதான் கோரக்கர் மூலிகை. இதன் மகிமையை அருளை கலப்பகம் எனும் பழமையான தமிழ் நூல் கூறுகிறது. கோரக்கர் வரலாறு மிகவும் விரிவானது. கோரக்கரின் தொடர்புடைய பிற மடங்களாக பேரூர், திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திருவோணமலை உள்ளது. கோரக்கர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லிமலைகளில் காணப்படுகின்றன. மற்ற சித்தர்களைப் போலவே கோரக்கர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களையும் எழுதியுள்ளார். இவரது படைப்புகளாக கோரக்கர் மலாய் வாகனம், கோரக்கரின் மலை மருந்துகள், மலை வாகனம், கோரக்கர் வைப்பு, காலமேகம், மராளி வர்ணம், நிலாயோடகம், சந்திரரேகை நூல் மற்றும் பல உள்ளன. கோரக்கர் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவித்து சந்திரரேகை நூலில் எழுதியுள்ளார். இவர் கணித்த அத்தகைய ஒரு நிகழ்வு என்னவென்றால், மக்கள் கடவுள் மீதான நம்பிக்கையை இழக்கும் போது போகர் மீண்டும் உலகில் பிறப்பார். இவர் நீண்ட காலம் தங்கியிருந்த கோரக்கரின் குகை தமிழ்நாட்டில் சதுரகிரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது.